வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழக பாஜக இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஒரு மீமை கூட பார்க்க முடிஞ்சிச்சு. தமிழக பாஜக தூங்குற மாதிரியான ஒரு மீமு. என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இப்போ பிரதமர் மோடி அவர்களுடைய 12 வருட சாதனைகள் பற்றிய புத்தகத்தை இப்போது பிரபலங்களை சந்தித்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க. ஜிவி பிரகாஷை சந்தித்து புத்தகம் கொடுத்துருக்காங்க. அர்ஜுன், இது மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் பிரபலமாக இருக்கக்கூடியவங்களை பார்த்து அந்த புக்ஸை கொடுத்துக்கு இருக்காங்க. இது பண்ணால் தமிழகத்தில் கட்சி வளர்ந்துருமா? மோடி அவர்களுடைய சாதனைகள் பொதுமக்கள்கிட்ட போய் சேர்ந்துருமா? கிரவுண்ட் லெவலில் இறங்கி ஒர்க் பண்ணுறது கிடையாது. அண்ணாமலை மட்டும்தான் கிரவுண்ட் லெவலில் இறங்கி மோடியுடைய சாதனைகளை கொண்டு போய் சேர்த்தாரு. தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு திட்டங்களை மோடி கொடுத்துருக்காரு. மத்திய அரசாங்கத்துடைய ஒவ்வொரு திட்டங்களுடைய பயனாளிகளுடைய நம்பர்ஸை நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாப் 3ல் இருக்கும். எந்த திட்டமாக இருந்தாலும் டாப் 3 ஸ்டேட்ஸில் தமிழ்நாடு பயனாளிகளாக இருப்பாங்க. ஆனால் இது பொதுமக்கள்கிட்ட போய் சேரலை. அண்ணாமலை முடிஞ்சளவு மெனக்கட்டார் பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதில்ல. இப்போ அண்ணாமலைக்கு அப்புறம் நயினார் வந்ததுக்கப்புறம்லாம் மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்ளலை நயினார். எண்ணிக்கை முக்கியமல்ல, எண்ணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுக்கு ஃபேவராக தான் நடந்துக்கிட்டாரு. இப்போது அதே மாதிரி எலைட் பீப்புளுக்கான கட்சி பிஜேபி அப்படின்னு ஒரு பேர் அண்ணாமலை வரதுக்கு முன்னாடி இருந்துச்சு. சாமானிய மக்களோட ரொம்ப சகஜமாக பழக மாட்டாங்க, எலைட் பீப்புளோட மட்டும்தான் அவங்களுடைய பேச்சுவார்த்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு தமிழக பாஜக மேலே இருந்துச்சு. அண்ணாமலை அதை கம்ப்ளீட்டாக மாற்றினார். சாமானிய மக்களோட ரொம்ப க்ளோஸாக இருந்தார், பாத யாத்திரையெல்லாம் போனார். அதன் எதிரொலியாக தமிழக பாஜக பற்றிய பொதுமக்களுடைய பார்வை சேஞ்ச் ஆனிச்சு. இப்போது மறுபடியும் எலைட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் பழைய நிலைக்கே தமிழக பாஜக திரும்புகிற மாதிரி தெரியுது. அதனால் இது மாதிரி புக்கு கொடுக்கக்கூடிய இந்த முயற்சிகளெல்லாம் விட்டுட்டு களத்தில் இறங்கி பொதுமக்களாக கைகோர்த்து கட்சியை வளர்க்கக்கூடிய வேலைகளை பாருங்கள் அப்படிங்கிறதான் பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸுடைய அட்வைஸாக இருக்குது. அப்போ மட்டும்தான் தமிழகத்தில் கட்சி வளர முடியும். இது மாதிரி புக்கெல்லாம் கொடுத்துக்கிருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க.